Hi friends, welcome to Kavi Stitchings. Today, day 38, 100 days challenge, blouse design from Kavi's wardrobe. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த காட்டன் சாரீ தான். இந்த காட்டன் சாரீ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வரைக்கும் கோல்டு கலர் பார்டரில் காட்டன் சாரீ தான் போட்டிருப்பேன். இப்போ இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் ஜரிகையுமே சில்வர் கலர் தெரியுதுங்களா? அப்பர் பார்டர் லோயர் பார்டர் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். ஃபுல் ஜரி வந்து சில்வர் ஜரி தான் இதில். ப்ளஸ் இந்த புட்டாஸ் வந்து சாரீ ஃபுல்லாகவுமே வந்திருக்கும் இதில். இதுதான் பல்லு. இது வந்து என்ன கலர்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அது க்ரீன் கலர். பட் இந்த பல்லு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ளவுஸும் இதே மாடலில் தான் இந்த கலரில் தான் வந்திருக்கும். பட் இது என்ன கலர்னு எனக்கு சொல்ல தெரியல. பல்லு வந்து ஹெவி ஒர்க்கில் இருக்கும் இதில். ஃபுல்லாகவுமே ஜரி ஒர்க்கு தான். கொடி டிசைன், ஐ ஷேப் அந்த மாதிரி போட்டு நிறைய பல்லு வந்து ஹெவி ஒர்க்கில் இருக்கும் இதில். பட் இது காட்டன் சாரீ தான் இது. இதை நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். வாஷிங் மிஷினில் போடக்கூடாது. நம்ம ஹேண்ட் வாஷ் மட்டும்தான் இந்த சாரியை பண்ணணும். இது யூஸ்வலி நம்ம காட்டன் சாரீனால ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அதில் இதுவும் ஒன்று. இப்போ இந்த சில்வர் காட்டன் சாரீக்கு நான் என்ன ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ப்ளவுஸ் டிசைன் தான் நான் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் ஹெவி ஒர்க் மாடலில் நான் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இது நெக்குமே டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பேன் நான். நமக்கு பேக்கில் பார்டர் வரும் இல்லைங்களா? கீழே பேக்கில் பார்டர் வரும் இல்லையா ப்ளவுஸில்? அந்த பார்டரை கீழே வைக்காமல் ரெண்டு சைட்லேயுமே வந்து அதை பேட்ச் ஒர்க்காக கொடுத்துட்டேன் அந்த பார்டரை. தெரியுதுங்களா? ப்ளஸ் அதே க்ரீன் கலர் பைப்பிங் கொடுத்துட்டு அது உள்ளர நம்ம இந்த ஸ்டோன் செயின் வச்சுருக்கோம். தெரியுதுங்களா? இந்த ஸ்டோன் லேஸ் வந்து நம்ம கடைகளில் 10 ரூபா மீட்டர் 10 ரூபான்னு விற்கிது. அந்த ஸ்டோன் லேஸ் கொடுத்துருக்குறேன். ப்ளஸ் ஓரத்துலேயுமே வந்து அந்த க்ரீன் கலர் பைப்பிங் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து இந்த சில்வர் கலர் ஜரி வச்சு கொடுத்துருக்குறேன். ரெண்டு பக்கமுமே அதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். தெரியுதுங்களா? ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் கொடுத்து அந்த சாரீ கலருக்கு க்ரீன் வித் அந்த அதான் சொன்னேனே அந்த கலர் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அந்த கலரில் ரெண்டு கலருக்குமே மிக்ஸ் பண்ணி நடுவில் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஷேப்பில் கொடுத்துருக்கேன். நான் என்ட்ரன்ஸில் நான் இது சென்டரில் வந்து ஃப்ரீயாக விட வேணான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஹேண்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹேண்டுக்கு நான் ஒர்க் எதுவும் பண்ணலை. பட் ஆனால் இந்த பிளாஸ்டிக் லீவ்ஸ் எனக்கு இந்த சாரீக்கு மேட்சாக கிடச்சிது. அதை நான் வச்சு அப்படியே ஹேண்டை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஹேங்கிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சில்வர் ஹேங்கிங், சில்வர் பீட்ஸும் அந்த சாரீ கலர் க்ரீன் கலர் பீட்ஸும் கொடுத்து ஹேங்கிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? இதுவும் தான். இது வந்து ஹேண்ட் வந்து நான் ஒர்க் பண்ணலை. பட் இந்த ஒர்க்கை வந்து நல்லா எடுத்து காட்டின மாதிரி இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெறும் ஸ்டோன்லெஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். இதுக்கு டைநாட் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வழக்கம் போல் ட்ரையாங்கிள் டைநாட்டு தான். பட் அது டபுள் லேயர் ட்ரையாங்கிள் டைனாட்டும் அது கீழே எம்டியாக விட வேணாம், இந்த ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கட்டுமே நான் அதே ஸ்டோன் செயினே அடியில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். போ எங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறீங்க.